தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23 இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருள் புரிகின்ற ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தன் ஆசீரான சமாதான மகிழ்ச்சி நிறைந்திருக்க செய்தருள்வாராக. வருகின்ற எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கடவுள் உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. அரணம் கோட்டையமாக உங்களை காத்துக்கொள்வாராக. நானும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் திருமண நாளையோ பிறந்த நாளையோ கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த நாட்களிலே எல்லோரிடமும் பேச்சு பொருளாக இருப்பது என்ன? உச்சநீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பு. ஆசிரியர்கள் பணியில் இருப்பவர்களும் பதவி உயர்வு வேண்டுபவர்களும் புதிதாக அந்த பணியில் சேர்பவர்களும் இந்த தகுதி தேர்வை நிச்சயமாக எழுத வேண்டும் என்று சொல்லி, இந்த தகுதி தேர்விலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, இது அதனுடைய அடிப்படை அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை போலவே இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு தகுதிகள் இந்த உலகம் நிர்ணயித்து வைத்திருக்கின்றது. பணிக்கு ஏற்றார் போல, பணிபுரிகின்ற இடத்திற்கு ஏற்றார் போல, பணிபுரிகின்ற அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்றார் போல அந்த தகுதிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அறிவு, படிப்பு, அனுபவம் மற்றும் அந்த மொழி ஆர்வம், மொழி திறன், இவை அனைத்துமே அந்த அடிப்படை தகுதிகளிலே வந்து விடுகின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தகுதிகள் தேவைப்படுகின்ற பொழுது இயேசுவினுடைய சீடத்துவத்திலே பங்கெடுப்பதற்கும் நமக்கு தகுதிகள் தேவைப்படுகின்றன. நாம் தகுதியுள்ளவரா? நாம் பக்தர்களாக இருப்பதற்கு தகுதிகள் தேவையில்லை. நம்முடைய விசுவாச நம்பிக்கை இருந்தால் போதும். ஆனால் சீடனாக வாழ்வதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகின்றன. இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? பக்தன் என்பவன் தான் விரும்புவதை கடவுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான். கடவுளை தன்னுடைய எடுபிடியாக ஒரு வேலையாளாக பயன்பட தான் விரும்புவதையெல்லாம், தான் ஆசைப்படுவதையெல்லாம் கடவுளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். இது பக்தனுடைய மனநிலை. ஆனால் சிலனுடைய மனநிலையோ தன் விருப்பமல்ல, தன் தலைவன் விருப்பத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டு தன் தலைவனுக்காக வாழ முற்படுவது. இது மிகவும் கடினமான ஒன்று. நம் விருப்பத்தை நாம் வெளிப்படுத்துவது எளிது. ஆனால் இறை விருப்பத்தை தன்னிலை ஏற்று அதை நம் விருப்பமாக மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக கடினம். எதைதான் தகுதியுள்ளவர்களா என்று சொல்லி இயேசு கேட்கின்றார். தன்னை சூழ்ந்து வந்த பெருந்திரளான மக்களை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு, ஆகா, இவ்வளவு மக்கள் என்னை பின்தொடர்கின்ற சொல்லி பெருமிதம் அடையவில்லை. மாறாக அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உண்மையிலேயே என் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமெனில், என் சீடராக இருக்க வேண்டுமெனில் உங்களிடம் இத்தகைய தகுதியில் இருக்கின்றனவா என்று சொல்லி உங்களை ஆய்ந்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். முதலாவதாக கடவுளுக்கு முன்னிடம். லேவியர் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி கடவுளை முன்னிலைப்படுத்திய தேவன் மத்தேயு 23 படிக்கின்ற பொழுது முதல் கட்டளையாக இதை சொல்லி காட்டுகின்றார். ஆக கடவுளை முன்னிலைப்படுத்துவது. நாம் ஒவ்வொரு ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுதும் கூட, இயேசு கற்றுள்ள ஜெபத்திலும் கூட முதல் பகுதி எதை மையமாக அமைந்திருக்கின்றது? விண்ணகத்தில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகில் நிறைவேறு என்று சொல்லி இறைவனை மையப்படுத்தி இறைவனை புகழ்வதாக, இறைவனை சார்ந்திருப்பதாக இருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்விலும் கூட முதல் இடம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் மிக எளிது. நான் கடவுளுக்காக அனைத்தையும் செய்வேன், கடவுளுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லி மாறுதட்டி சொல்லுவோம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் சார்ந்திருக்கின்ற பதவியோ பணமோ மற்ற பரிசுகளோ இல்லை மனிதர்களோ உறவுகளோ என்று சொல்லி வருகின்ற பொழுது, இதுவா இயேசுவா, இவர்களா கிறிஸ்துவா என்று சொல்லி வருகின்ற பொழுது நம் மனம் பெரும்பான்மையான சமயங்களிலே உலகத்தை சார்ந்த இப்போது இன்பங்களை தேடக்கூடியதாக இருக்குமே வெளியே, நிலை வாழ்வை நமக்கு தருகின்ற இந்த துன்பங்கள் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற இயேசுவை சார்ந்திருப்பது என்பது மிகவும் ஒரு சவால் மிகுந்ததாக இருக்கும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியை சொல்லி காட்டுகிறார். என்னை பின்பற்ற விரும்புகின்றவன்
தன் உறவுகளை, தன் உடைமையை, தன் உயிரையும் தன்னை விட மேலாக நினைத்தான் என்றால் இன்சிலராக இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். பெரும்பான்மையின் சமயங்களிலே நாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் என்று சொல்லி பாடலாம். ஆனால் அந்த உறவுகளுக்காக நான் இயேசுவை விட்டுவிட தயாராக இருந்தேன் என்றால் நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வைக்கிறேன். இதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிறு திருப்பலி, நற்கருணை கல்வாரி வழி, ஓய்வு நாளின் திருப்பலி, இது முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்கள் முழு பூசை காண்பாயாக என்று சொல்லி திருச்சபையின் கட்டளை கொடுத்திருக்கின்றது. கடவுளுக்கு முன்னிலை கொடு என்று சொல்லி 6 நாட்கள் வேலை செய்கிறார். ஒரு நாள் ஆண்டவருக்காக அந்த நாளை அர்ப்பணை என்று சொல்லி. ஆனால் அந்த நாளில்தான் திருமண வைபவங்கள், மற்ற எல்லா செயல்பாடுகள் அல்லது நம் குடும்ப காரியங்கள், இப்படி எத்துணை சாக்கு போக்கு சொல்லுகின்றோம். நாம் இயேசுவின் சிறர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கு முன்னிலை கொடுக்கின்றோமா? எனக்கு கடவுள் முக்கியம், கடவுளுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாம் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடிவதில்லையே. என் வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அன்று நான் ஆண்டவரை மட்டுமே தொழுவேன், ஆண்டவரை மட்டுமே வழிபடுவேன் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடிவதில்லை. நாம் உறவுகளுக்கும் வேலைக்கும் அல்லது அன்று கிடைக்கிற ஊதியத்திற்கும் அன்று கிடைக்கின்ற மற்ற செயல்பாடுகளுக்கும் இன்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறக்கணித்து விடுகின்றோமே. இது சவால் இல்லையா? அதே போலத்தான் நம்முடைய உடைமைகளை விட்டுவிட நாம் தயாராக இல்லை. ஏதாவது இலவசம் கிடைக்கின்றது அல்லது ஏதாவது நடக்கின்றது என்றால் ஞாயிறு திருப்பலியாவது ஒன்றாவது அதை விட்டுவிட்டு நான் ஓடிப்போவேன், ஞாயிறு திருப்பலிக்கு செல்லுவேன். செல்வதில்லையா? நாம் செல்கின்றோமே. சிந்தித்து பாருங்கள். அதான் அன்று இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வனான இளைஞனைப் போல இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசு தரிய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை எனக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த ஆசைக்கு நான் செய்ய வேண்டியது வெறும் கட்டளையை கடைபிடித்தால் மட்டும் பத்தாது. அதைவிட மேலானது ஒன்றை இயேசு சொல்கிறார். உன்னிடம் குறைபடுவது ஒன்று. என்ன நேரம் குறைபடுகின்றது? உன்னிடம் இருக்கின்ற பற்று, இந்த செல்வத்தின் மீது, இந்த உலகின் மீது நீ வைத்திருக்கின்ற பற்றை விட்டு என்னை பின்பற்றி என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் பின்பற்ற முடியவில்லை. ஆனால் விட்டு வந்தவர்கள் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுத்தார்கள். இயேசுவின் அழைப்பை பெற்ற மத்தேயு சுங்கச்சாலையில் அமர்ந்திருந்த அவர் இயேசு அழைத்தவன் என்னை பின் செல் என்று சொன்னவுடன் அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றுவோராக மாறினார். இயேசு முதல் சீடர்கள் பெரும்பாலான மீன்பாட்டை கனவு தேய்த்திருக்கின்ற பொழுது இன்று முதல் உங்களை மனிதர்கள் பிடிப்பராக்கி என்று சொன்ன என்ன செய்தார்கள்? அவர் படகையும் வலைகளையும் விட்டு இயேசுவை பின்பற்றுவர்களாக மாறினார்கள். நாம் இந்த உடைமைகளையும் இந்த உலகையும் எப்பொழுது விட்டுவிட முற்படுகின்றோமோ அப்பொழுது இயேசுவை பற்றி கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுப்பவர்களாக மாறுகின்றோம். 3வது நிலை, தன் உயிரையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். மறைசாட்சிகள் ஒவ்வொருவரும் அதைத்தான் செய்தார்கள். நம்முடைய திருநாட்டிலே மறைசாட்சியாக வாழ்ந்து மறிந்த புனித தேவசகாயம் பிள்ளை ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்ள அனுபவித்தவுடன் அவருக்காக உயிரையும் கொடுக்க முன் வருகின்றார். எதையும் இழக்கத்தான் தயார் என்று சொல்லி ஆண்டவர் முன்னால் தன்னை அர்ப்பணிக்கிறார். அரசனுக்கு முன்னால் நான் இயேசுவை மட்டுமே தொழுவேன் என்று சொல்லி உறுதியாக அறுதியிட்டு கூறுகின்றார். உயிரிடவும் தயாராக இருக்கின்றார். ஆம் அன்பு சொந்தங்களே, நாம் நம் உயிரை விடும் அளவிற்கு நம் தயாராகவில்லை. அதற்கு முன்னால் நம்முடைய உடைமைகளை, நம்மோடு இருக்கின்ற உறவுகளை இயேசுவுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அவர்களை விட இயேசுவை நேசிப்பவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். 2வதாக, தன் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்ற முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசுவை அன்பு செய்கின்ற பொழுது இந்த உலகில் நமக்கு வேதனை உண்டு, துன்பங்கள் உண்டு. இயேசு சொல்லி இருக்கின்றார், இந்த உலகிலே உங்களுக்கு வேதனை உண்டு, துன்பம் உண்டு. இந்த உலகம் உங்களை வெறுப்பதற்கு முன்னால் என்னை வெறுத்தது என்று சொன்னார். இந்த உலகத்தை நேசித்து எனக்கு இந்த உலகம் கொடுத்தது, இந்த மக்கள் கொடுத்தது சிலுவை சாவு. அதே போல இந்த உலகிலே நீங்கள் அன்பாக இருக்கின்ற பொழுது, மன்னிக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, பிற அரவணைத்து செல்ல முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக வேதனைகள் உண்டு, வலிகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் அதை புன்முறுவலோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள முற்படுகின்ற பொழுது அங்கே என் சிலராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் சிலர்களாக நீங்கள் இந்த உலகிற்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நம் வாழ்விலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக வருகின்ற சிலுவைகளை அல்லது கடவுள் அனுமதிக்கின்ற பலவீனங்களோ நோய்களோ இதை உண்மகத்தோடு ஏற்றுக்கொண்டு கடவுளை சார்ந்து இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நாம் இயேசுவின் சிலத்துவத்திலே
தகுதியுள்ளவர்களாக பங்கெடுப்பவர்களாக மாறுகின்றோம். மூன்றாவதாக தன்னை அறிந்தவராக இருக்க வேண்டும். 2 ஓமாய்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற, கோபுரம் கட்ட விரும்புகின்றவன் போருக்கு செல்கின்ற அரசன் என்று சொல்லி, இவர்கள் இருவருமே தன்னிலை அறிந்திருக்க வேண்டும். தன்னிடமிருக்கின்ற பலவீன பற்றி தெரிந்திருக்க வேண்டும். கடப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் என் சீடனாய் இருக்க முடியாது என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். நாம் சீடத்துவத்தில் பங்கெடுப்பதற்கு முன்னால் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த சீடத்துவத்தில் பங்கெடுத்து விடக்கூடாது. எல்லோரும் போகிறார்கள் நானும் போய் என்று சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக நாம் சென்று விடக்கூடாது. மாறாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் இயேசுவுக்கு உண்மை சீடனாக, உண்மை சீடத்தியாக நான் வாழ முடியுமா? அவர் அடிச்சொல்களை பின்பற்ற முடியுமா? நான் அனுபவித்த இயேசுவுக்கு நான் முழுமனதோடு சான்று பகர முடியுமா என்று சொல்லி நம் பலவீனத்தை அறிந்து கொண்டு அதோடு நாம் இயேசுவை பற்றி கொள்ளுகின்ற பொழுது அங்கே நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். இயேசுவின் திருவுளத்தில் பங்கெடுக்க முடியும். லூக்கா 15 வருகின்ற ஊதாரி மைந்தன் இந்த உலக இன்பங்களிலே அவன் திளைக்கின்ற பொழுது தந்தையின் உறவை விட்டு செல்கின்றான். எப்போது அவன் தன்னை அறிந்து தன்னை உணர்கின்றானோ, நான் எந்த நிலையில் இருக்க வேண்டியவன், எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எதையெல்லாம் இழந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவன் தன்னிலை உணர ஆரம்பிக்கிற பொழுது தன்னை அறிந்தவுடன் அங்கே மாற்றம் பிறக்கின்றது. அந்த மாற்றம் அவனை மீண்டும் மகனுக்குரிய அந்த ஆசிரியரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றது. ரோமர் 7 படிக்கின்ற பொழுது பவுலியார் வாழ்விலே இருந்த ஒரு மனப்போராட்டம். நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை, எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். நானாக செய்வதில்லை, என்னுள் குடிகொண்டிருக்கின்ற பாவம் என்னை இவ்வாறு செய்ய தூண்டுகிறது. ஐயோ, இறந்தத்தக்க மனிதன் நான். தன்னிலை உணர்ந்து அவர் பாடுகின்ற பொழுது இறுதியாக சொல்கின்றார், இந்த இழிநிலையிலிருந்து யார் என்னை மீட்கக்கூடும்? என் தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கின்றார். இதுதான் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுப்பதற்கான அடையாளம். நாம் நம்மை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றோம். அப்படி இயேசுவின் சீடர்களாக மாறுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 4 படி சொல்வார், எந்த நிலையில் நாங்கள் இயேசுவின் பாடுகளை எங்கள் உள்ளத்தில் சுமக்கின்றோம். நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம், துன்புறுத்தப்பட்டோம், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் வீழ்ந்து போவதில்லை. ஏனெனில் இயேசுவின் பாடுகள், இயேசுவின் அருள் எங்கள் நிலைத்திருக்கிறது. இதுதான் இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுப்பது. நாம் நம்மை அறிந்து ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பொழுது எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், ஆண்டவன் அருளை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். நான் இயேசுவின் சீடனாக இருப்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கின்றேனா? அவனிடம் எதிர்பார்க்கின்ற கடவுளுக்கு முன்னிலை கொடுப்பவனாக இருக்கின்றேனா? என் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை, சிலுவைகளை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்பவனாக, அதன் வழியாக பிறருக்கு ஆசிரியரை மாற்றி கொடுப்பவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மூன்றாவது, என்னை அறிந்து என்னை முழுவதுமாக தெரிந்த இயேசுவின் கரங்களை ஒப்புக் கொடுத்து நான் எடுத்த அழைத்தலிலே நிலைத்திருப்பவனாக இருக்கின்றேனா? சிடத்துவத்திலே நிலைத்து வாழ்பவனாக இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இறை அருளை கேட்போம். இந்த அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை தன்னுடைய அன்பு செலுத்துதலை பங்கெடுக்க அழைத்த கடவுள் அதற்கான அருள் நம் மீது பொழிந்து அதை நிலைத்திருக்கச் செய்வாராக. இயேசுவுக்கே எல்லா புகழும் மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா.